அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் ஊஸீகும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அருளாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி உலகாட்சி புரியும் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகுக. சர்க்குருநாதர் சர்வலோக தூதர் நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சஹாபாக்கள், தாபியீகள், தபா தாபியீகள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற துஆவோடு இஸ்லாத்தினுடைய முகமனாகிய சலாத்தினை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியம் நிறைந்த நேயர்களே, நல்ல ஒரு காலை பொழுதிலே, இனிமையான நேரத்திலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திய இந்த நிறுவனத்தார்களுக்கும் அதை சார்ந்த சேவையாளர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்தவர்களே, ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்திலே ரமலான் பற்றிய நிறைய கருத்துக்களை நாம் கேட்டிருப்போம். அல்லாஹ்விற்கும் அவனுடைய அடியார்களாகிய நமக்கு மத்தியிலே, இறைவனுக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தொடர்பிலே நமக்கு இறைவனால் வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்னென்ன, அவரால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய கிருபைகள் என்னென்ன, அவரால் வழங்கப்படக்கூடிய என்னென்ன நற்பண்புகள் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்லதொரு காலம். நமக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அன்பை முதலில் நாம் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு தாயினுடைய அன்பு, இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாயுடைய அன்பை ஒரு பங்காக வைத்துக் கொண்டால் இதுபோன்று 99 பங்குகளுக்கும் அதிகமான கிருபை உடையவன் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது என்று சொல்லுகிறார்கள். அன்பை 100 பங்காக ஆக்கி அதுல ஒரு பங்கத்தான் இந்த உலக மக்களுக்குரிய பங்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை பேர் மேல அன்பு வச்சிருக்கிறாங்களோ, தாய் மகனுடைய அன்பாக இருந்தாலும் சரி, தாயினுடைய குழந்தைகளுடைய அன்பாக இருந்தாலும் சரி, தகப்பன் குழந்தைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி, ஏன் உள்ளம் கவர்ந்த காதலியுடைய அன்பாக இருந்தாலும் சரி, உலகத்திலே எத்தனை அன்புகள் இருக்கிறதோ அத்தனையினுடைய அன்பையும் எடுத்துக்கொண்டாலும் அவைகளெல்லாம் 100ல் 1 தான் அல்லாஹ்வுடைய அன்பிற்கு முன்பதாக. அப்போ
இந்த 100ல் தான் இந்த நாம பார்க்கக்கூடிய இந்த அன்பு 99 மடங்கு அதிகமான அன்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தாயினுடைய அன்பு எந்த அளவுக்கு அப்படிங்கறத நாம எல்லாரும் ஹதீஸ்களை நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நாம நேரடியாகவும் நாம பார்த்திருப்போம். தாயினுடைய அன்புக்கு எதுவுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தாயினுடைய அன்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை அசரூன ஹாதிஹி, ஒரு பெண்மணியை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தாரிஹத்துன் வலதஹா ஃபின்னாரி, இந்த பெண்மணி நெருப்பிலே தன்னுடைய குழந்தையை போடுவதற்கு சம்மதிப்பாளா என்று ஒரு பெண்மணியை சுட்டிக்காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அவர்களுடனே இருந்த தோழர்கள் எல்லாம் கைஃப துத்ரஹு ஃபின்னாரி, எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் கொண்டு போடுவா? காலு லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் லா துத்ரஹு ஃபின்னாரி, எந்த தாயும் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே போடுவதற்கு சம்மதிக்க மாட்டாள் யா ரசூலுல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவருடைய தோழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். உண்மை அதுதானே, ஒரு தாய் நெருப்புல போடுறதில்ல, பிள்ளைக்கு தாய் பக்கத்துல அது தூங்கிக்கிட்டு இருக்குது, தூங்கி கொண்டிருக்கும் பொழுது குழந்தையை அறியாமல், குழந்தைன்னு சொன்னாலே அதுக்கு தெரியாதுல என்ன நடக்கும் சொல்லி, குழந்தை அறியாமல் என்ன செய்கிறது, கால் கையை கொஞ்சம் ஆட்டுகிறது. அப்ப ஆட்டும் பொழுது தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தாய் எழுந்து குழந்தைக்கு என்ன ஆகிவிட்டது என்று குழந்தையை சுற்றி சுற்றி பார்க்கக்கூடிய பண்பு நிறைந்த அன்பு தாய் தான் தாய் என்பது. தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் துளைத்து குழந்தையினுடைய சுகம் ஒன்றே நோக்கம் என்று வாழக்கூடியவள் தாய். நாம தூங்கிக்கிட்டே இருப்போம் குழந்தையா இருக்கும் பொழுது, தாய் தூங்க மாட்டா. தாய் ஒரு நம்ம படுத்து தூங்கணும்னு சொன்னா, ஒரு ஆள் படுத்து தூங்குறதுக்கு ஒரு 2 அடி 3 அடியாவது நம்மளுக்கு வேணும். ஆனா தாய் எப்படி நம்முடைய இந்த குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி படுத்திருப்பான்னு கேட்டா, ஒரு அரை அடிக்குள்ளேயே இந்த குழந்தை அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் படுத்திருக்கக்கூடிய அந்த பெட்ல ஒரு அரை அடியை மட்டும் தனக்கு எடுத்துக்கிட்டு மிச்ச எல்லாத்தையும் குழந்தை கொடுத்துருவா. அந்த பிள்ளை இங்க இருந்து அங்க வரைக்கும் உருளும். ஆனா அந்த தாய் அந்த ஓரத்தை விட்டு உள்ளேயும் போக மாட்டா, ஓரத்துல இருந்து பிறலனும்னா கூட உடம்பு அப்படியே உருட்டிக்கிட்டு தான் செய்வா. ஒவ்வொரு வீட்டிலையும் நடைபெறக்கூடிய நிகழ்வு இது. அப்ப இப்படி பார்க்கக்கூடிய ஒரு தாய் அன்பு, அவருடைய அன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வல்லாஹி லில்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா, தன்னுடைய குழந்தை மீது தாய் காட்டக்கூடிய அன்பை விட அதிகமான அன்பை செலுத்தக்கூடியவன் அல்லாஹ் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பை பற்றி பேசுகிறார்கள். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அன்பு இருப்பதின் காரணமாகத்தான் நாம் கடந்த நோன்பு வைத்த காலங்களை எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அன்பை தருவதாக, தன்னுடைய ரஹ்மத்தை தருவதாக, தன்னுடைய அருளை தருவதாக, வேண்டுவோர் வேண்டுங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஒண்ணு தெரியுமா, அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு கேட்க கேட்க கோபம் வரும், அல்லாஹ்விற்கு கேட்காவிட்டால் கோபம் வரும். நல்லா இருக்குதுல்ல? ஒரு ஆள்கிட்ட போய் நாம இன்னைக்கு ஒரு 10 ரூபா கொடுங்களேன்னு கேளுங்க, கொடுத்துருவாரு. 2வது நாள் ஒரு 10 ரூபா நீங்க வேணும்னு போய் கேளுங்க, அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே கை என்ன செய்யும், பாக்கெட்டுக்குள்ள போகும். அதுக்கப்புறமா எடுத்து கொடுப்பாரு. 3வது நாள் போய் கேளுங்க, அப்படியே முகத்தை அப்படியே கொஞ்சம் திருப்பிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் நீங்க வற்புறுத்தி கேட்டா தான் மறுபடியும் கிடைக்கும். 4வது நாள் போனீங்கன்னு சொன்னா அவருடைய முகத்தினுடைய சுருக்கங்கள், நெற்றியில சுருக்கங்களை எல்லாம் நீங்கள் காணலாம். அந்த அளவுக்கு சடைஞ்சு போயிருவோம் மனுஷன். கொடுத்து 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 போய் கேட்க 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 சடையக்கூடியவன். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய அல்லாஹ்வை நீங்கள் கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும், அந்த அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். கேட்காம விட்டால் அல்லாஹ் உங்கள் மீது கோபம் கொள்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கேட்காட்டி கோபம் அல்லாஹ்விடத்திலே, கேட்டா கோபம் மனிதனிடத்திலே. இதுதான் மனிதனுக்கும் அல்லாஹ்விற்கும் உள்ள வித்தியாசம். அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்னிடத்திலே என்னுடைய அன்பை, என்னுடைய அருளை கேட்டுக்கொண்டே இருங்கள், நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் கூறுகிறான்.
மனிஸ்தர்சுக்கும், உங்களிலே யாருக்கு வாழ்வாதாரங்கள் தேவை, அர்சுக்குஹு, அவர்களுக்கு நான் அதை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அன்பு இந்த அடியார்கள் மீது அந்த அளவிற்கு புனிதமானது, உயர்ந்தது. தாய்களுடைய அன்பை விட உலகத்தினுடைய அன்பு நிறைய சொல்லணும் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஒருத்தன் என்ன செய்றான், மனைவி இறந்துட்டா உடனே என்ன செஞ்சிடறான், அதோட ஏன் மூச்சும் போயிடணும்னு சொல்லிடுறான். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பேப்பர்ல கிறுக்குத்தனமான அன்பு, அவ செத்துட்டா நானும் செத்துறேன். எங்கடா போறது, உன்னை வளர்த்த உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி எவ்வளவு இருக்குது, இது எல்லாம் மறந்து போயிருது. இடைப்பட்ட காலத்திலே நான் சொல்ல போனோம்னு சொன்னா இனக்கவர்ச்சியினால் கவரப்பட்டு சில பேர் என்ன செய்யறாங்க, அவ செத்தோட நானும் செத்து போயிடுறேன், போறாங்களா இல்லையா? ஆனா இதையெல்லாம் விட உயர்ந்த ஒரு அன்பான ஒரு அருளான கிருபையுடையவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட அருளை நமக்கு அல்லாஹ் தர காத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், ஒரே இறைவன் தான், அது அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பது எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும். கலிமாவுடைய தாத்பரியமே அதுதான், லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், வேற யாருமே கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹ்விற்கு துணை யாரு இணை எதுவுமே கிடையாது. அதே இன்னொரு அல்லாஹ் இருந்தால் ஃபஸததா, இந்த உலகமே என்ன செஞ்சிடும், குழப்பத்தில் ஆளாகிவிடும். இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலக எல்லாமே அல்லாஹ்வை கொண்டு இயங்குகிறது, கடவுளுடைய இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க இயங்குகிறது. 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் இருந்தா ஒரு ஆள் சொல்லுவான், ஏய் சூரியன் கிழக்கு இருந்து உதிச்சுக்கோ, மேற்கு போய் மற. இன்னொரு ஆள் சொல்லுவான், நீ மேற்கு இருந்து ஊதி கிழக்கு போய் மறைஞ்சுக்கோ. நடக்குமா? இல்ல ஃபஸததா, இதுதான் இந்த உலகமே என்ன செஞ்சிடும், குழப்பமாக ஆகிவிடும். ஏங்க அவ்வளவு தூரம் போனோம்? ஒரு நாட்டுல 2 பிரசிடென்ட் வச்சு பாருங்க. ஒரு பிரசிடென்ட் ஒரு கருத்தை சொல்லுவாரு, இன்னொருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவாரு, நாட்டுல என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல 2 தலைமையை வச்சு பாருங்களேன், 2 பேர்ட்ட பொறுப்பை கொடுத்து பாருங்களேன். ஒருத்தர் நம்ம சொல்லுவாங்களா இல்லையா தமிழ்ல, வெட்ட கீழ்க்கிறான் ஒருத்தன், தண்ணி கீழ்க்கிறான் ஒருத்தன், பிறகு எப்படி கூடி காரியம் நடக்கும்? ஒரு காரியமும் நடக்காது. அப்போ இஸ்லாமிய கோட்பாடு தீனுடைய அடிப்படை அல்லாஹ் ஒருவன் தான், அதுல எந்த இதுவும் கிடையாது. இப்படி அல்லாஹ் ஒருவனை ஏற்றிருக்க வேண்டிய மனிதன் என்ன செய்யறான், அல்லாஹ் அல்லாதவர்களையும் ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன சொல்றான், தன்னுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கஷ்டம்னு சொன்னா கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு நிலை, அவனால என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சமாளிக்க முடியாத அந்த சூழ்நிலையில அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, தான் வணங்கக்கூடிய, தான் இபாதத்து செய்யக்கூடிய அந்த மஅபூதை அழைக்கிறான். யாசனம் 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 என்று சொல்லுகிறான். யாசனம் சொன்னா நான் வணங்கக்கூடிய சிலையே, நான் வணங்கக்கூடிய மஅபூதே, வணங்கப்படக்கூடியவனே என்று யாசனம் யாசனம் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். யாசனம் யாசனம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த கஷ்டம் போற மாதிரி தெரியல. தூக்கம் இல்ல, உணவில்ல, குடிக்கல, எதுவுமே செய்யல. ஆனா எந்த நேரம் பார்த்தாலும் யாசனம்ங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன செய்யறான், யாசனம் என்பது சொல்வதற்கு பகரமாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 இருக்கிறது. அல்லாஹ்விற்கு பண்பு பெயர்கள் என்பது 99 இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை சொல்லக்கூடியது. இப்ப உதாரணத்துக்கு யா கரீம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. யா கரீம் என்று சொன்னால் அந்த பண்புக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சங்கை என்ற பண்பை குறிக்கக்கூடியது யா கரீம் என்பது. அதே போல அல்லாஹ்விற்கு யா ரஸாக் என்று ஒரு பெயர் இருக்கிறது, பண்பு பெயர். அந்த யா ரஸாக் என்று சொன்னால் என்னுடைய வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடியவனே என்ற அர்த்தம். இப்படி 99 பண்பு பெயர்கள் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பண்புக்கும் ஒவ்வொரு பெயர் தான் இருக்கும். ஆனால் அருள், அன்பு, கிருபை இதை குறிப்பதற்கு 2 பெயர்கள் அந்த பண்பு பெயர்களிலே உண்டு. அதிலே சொல்லுவார்கள், நீங்க கூட எல்லாருக்கும் தெரியும், அஸ்மாவுல் ஹுஸ்னா. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 99 பெயர்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த 99 பெயர்களிலே எல்லா பண்புகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். ஆனால் அன்பை குறிக்கக்கூடிய, கருணையை குறிக்கக்கூடிய, அருளை குறிக்கக்கூடிய பண்புக்கு மட்டும் ரஹ்மான் ரஹீம் என்று 2 பெயர் இருக்கும். அப்ப எல்லா, அதாவது அது அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி இந்த 2 பண்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அடியார்கள் மீது அன்பு காட்டக்கூடியவன், அருள் காட்டக்கூடியவன், கருணை செய்யக்கூடியவன். அப்ப இந்த 2 பண்பு பெயர்கள் இருக்கிறது.
அதுக்கு மட்டும். சரி, நம்ம இப்ப அருளை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதனால இதை சொன்னேன். அப்ப இந்த மனிதன் என்ன செஞ்சான், யாசனம் யாசனம் என்று சொல்லி தன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனா கஷ்டம் தீர்ந்த மாதிரியே கிடையாது. சரி, அவன் எதை வணங்குகிறானோ அது பதில் சொன்ன மாதிரியும் இல்லை. இப்படியே இருக்கும் பொழுது தூக்கத்திலேயே யாசனம் என்பதற்கு பகரமாக யா சமது என்று சொன்னான். யா சமது என்பது அல்லாஹ்வுடைய பண்ணு பெயர்களிலே இருக்கக்கூடிய ஒரு பெயர். இந்த யா சமது என்ற வார்த்தை அவன் சொன்ன உடனேயே அல்லாஹு தஆலா லப்பைக யா அப்தி என்று சொன்னான். அவ்வளவு நேரம் அவன் வணங்கக்கூடிய எந்த அந்த சனம் என்பது எதுவுமே என்ன செய்யல, பதில் சொல்லல. அப்போ இப்போ யா சமத் என்று ஒரு வார்த்தையை அவன் மாற்றி சொன்ன உடனேயே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், யா அப்தி லப்பைக யா அப்தி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னுடைய அடியானே, நான் ஹாஜராகி விட்டேன், நான் ஆஜராகி விட்டேன், உனக்கு என்ன வேண்டுமப்பா என்பது அதனுடைய கருத்து. இப்ப இது நடக்கும் பொழுது மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடனே. மலக்குமார்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ், உனக்கு எதிராக உன்னால் படைக்கப்பட்டதையே இவ்வளவு நாளாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இணை வைப்பாளன் அவன். அவை தான் வணங்கக்கூடிய, தான் இபாதத்து செய்யக்கூடிய சனமை இவ்வளவு நாளா கூட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யாருமே என்னன்னே கேட்கல. ஒரே ஒரு வார்த்தை தான் உன்னை கூப்பிட்டான். உடனே லப்பைக யா அப்தின்னு சொல்றிய, இது என்ன யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய அடியான் என்னை அழைத்து விட்டான் அல்லவா, நான் அதனால் லப்பைக யா அப்தி என்று சொன்னேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதான் யா அல்லாஹ் ஒன்னு ஒரு தடவை தானே கூப்பிட்டான். ஆனா அந்த சனமை எப்ப பார்த்தாலும் தூக்கத்திலையும் விழிப்பிலையும் சாப்பிடும் போதும் குடிக்கும் பொழுது எந்த நேரமும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானே, அவன் பதில் சொல்லட்டு, நீ எதுக்கு ஏன் பதில் சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, அவன் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் சனம் என்ன செய்ய போறது இல்ல, பதில் சொல்ல போறதில்ல, என்னன்னு கேட்க போறதில்ல. அதுக்கு அல்லாஹ் தான் இருக்கும். அது என்னமோ ஒண்ணு என்ன செய்ய போறதில்ல, சொல்ல போறதில்ல. ஆனால் நான் பதில் சொல்லாமல் இருந்திருந்தால், இந்த யா சமது என்பதற்கு நான் பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் எனக்கும் அதற்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிவிடும். என்னுடைய அடியான் என்னை அழைக்கும் பொழுது அவன் எவ்வளவு பாவங்கள் செய்தவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் என்னுடைய கிருபையை காட்டுவேன் என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே மலக்குமார்களிடத்திலே இந்த அடியார்கள் மீது தான் கொண்டிருக்கக்கூடிய அன்பை அல்லாஹு தஆலா எடுத்து காட்டுகிறான். இதோட ஒரு பெரிய அற்புதம் அல்லாஹ் சொல்லுவான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது ஆதம் என்று போற்றப்படக்கூடியவர்கள். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகிறார்கள். எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் அதை ஏற்காமல் மாறு செய்து நடக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், யா அல்லாஹ், நான் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதிலே தோல்வி அடைந்து விட்டேன். இந்த மக்கள் யாருமே என்ன செய்யறதில்ல, என்னுடைய சொல்ல கேட்கறதில்ல. அதனால நீ எனக்கு உதவி செய், உதவி செய்யறதுனா இந்த மக்கள் எல்லாம் அழிச்சிரு அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள். அந்த துஆவுடைய பலனாக அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழிப்பான். ஏறக்குறைய 80 பேர் மட்டும் அல்லாஹ்வை ஏற்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்று வாழ்வார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு கப்பலை கட்டி, அப்பதான் முதல்ல உலகத்திலே கப்பல் உருவாக்கப்படுது. அதுக்கு முன்னாடி கப்பல்னா என்னன்னே தெரியாது. ஒரு கப்பலை அல்லாஹ் தஆலா கட்ட சொல்லுவான். அந்த கப்பல் அந்த 80 பேர்களையும் ஏற்றிக்கொண்டு அல்லாஹ் தஆலா இருக்க சொல்லுவான். அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர், வானத்தினுடைய வாசல்களை திறந்து தண்ணீரை இறக்கினோம். அப்ப வானம் பொழிந்தது. வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனன், உலகத்தினுடைய ஊற்றுக்கண்களை திறந்து விட்டோம். ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கத் குதிர், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் வானத்தினுடைய தண்ணீரும் பூமியிலிருந்து வெளிப்பட்ட தண்ணீரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களை அழித்ததாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஏங்க கப்பல்ல வானத்துல இருந்து பேஞ்சுனா தண்ணி பேஞ்சுன்னு சொன்னா கப்பலுக்குள்ள போய் போட்டு மூழ்கிரும்ல அப்படின்னு சொல்லி யோசனை ஓடுதா இல்லையா? கீழே தண்ணியில தப்பிச்சுக்கலாம், மேல கூடி தண்ணி ஊத்துச்சுன்னா என்ன செய்யறது? அதுக்கு மேல செட்டை போட்டா முடிஞ்சு போச்சுல. இது என்ன பெரிய காரியமா? இன்னைக்கு கப்பல்லாம் போகுது, மழை பெய்யுது, எவ்வளவோ மழை பெஞ்சாலும் கப்பல் என்ன செய்யுது, கடலுக்குள்ள போய்கிட்டா இருக்கா இல்லையா? வீடு மாதிரி உள்ள உட்கார்ந்துக்கிட்டாங்களா இல்லையா? ரூஃப் போட்டுருவாங்க. அது மாதிரி எல்லா இடத்துல ரூஃப் போட சொல்லிட்டான். அதற்கு இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரூஃப் போட சொல்லி மேலையும் ரூஃப் கீழையும் தண்ணியில முங்காம இருக்கிறதுக்கு கப்பலை கட்டித்தான் எல்லா 80 பேரும் ஏத்தியாச்சு. இப்ப எல்லாம் இந்த தண்ணி வந்து எல்லா மக்களையும் அழிச்சிருச்சு. அழிச்சு முடிஞ்ச பிறகு
ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கப்பல் தரை தட்டுகிறது. அழிச்சு முடிஞ்சாச்சு, தண்ணி வடிஞ்சிருச்சு. அப்போ தரை தட்டின உடனே கீழே எல்லாரும் 80 பேர் இறங்குனாங்க. இறங்கிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, ரப்பே இன்னும் நான் என்ன செய்யட்டும், இனிமே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் சொல்றான், வேலை முடிஞ்சிருச்சா, சரி நீங்க கேட்ட மாதிரி எல்லாரையும் அழிச்சாச்சா, அழிச்சாச்சு, சரி இங்க வாங்க, இந்த அங்கங்க கொஞ்சம் களிமண் கிடக்கு பாருங்க, அங்கங்க இங்க கொஞ்சம் சகதியே, அங்க கொஞ்சம் சேரு, அங்க கொஞ்சம் களிமண், இப்படி எல்லா இடத்துலயும் களிமண்ணா கிடக்கு பாருங்க, அந்த களிமண் எல்லாம் ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சரி அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் களிமண் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறாங்க. களிமண் எல்லாம் ஒண்ணு சேர்த்த உடனே சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, இதையெல்லாம் ஒரு பானை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. யா அல்லாஹ், எனக்கு பானைன்னா என்னன்னே தெரியாது, பானைன்னா என்னன்னே தெரியாது, ஆனா இப்படி இப்படி இருக்கும், இப்படி இப்படி செய்யுங்க. ஏதாவது முன்னாடி ஒன்ன பார்த்தா தானே செய்ய முடியும், ஒரு மாடல் இருந்தா தானே எதையும் செய்ய முடியும். புதுசா ஒன்ன உருவாக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இந்த செல்போன் இருக்கு பாருங்க, இப்ப செல்போனு 1000 கம்பெனி போட்டு 1000 மாடல்ல வந்துருச்சு. ஆரம்பத்துல செல்போன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செங்க கட்டி மாதிரி இருக்கும். நம்ம இந்தியாவுல செல்போன் அறிமுகமாகும் பொழுது போற சென்னையில பாத்தீங்கன்னா ஆர்பிஜின்னு சொல்லி முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் கொடுத்த செல்போனை பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வீட்டு செங்க கட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு சின்ன செங்க கட்டி அப்படி காதுல வச்சு பேசினா எப்படி இருக்கும், அவ்வளவு தண்டி இருக்கும். அது இப்படித்தான் சொல்லி ஏதோ ஒண்ணுல யோசிச்சு அது செஞ்சது. அது ஆரம்பத்துல அந்த மாடலை வச்சு இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு, இந்த 2 விரல் அளவுல வச்சிருக்கிறான். ஏன்னா திடீர்னு போன் அடிக்குது, என்னடா அப்படின்னு சொல்லி பையில இருந்து என்னத்தையும் எடுக்கிறான்னு பார்த்தா முடுதான் இருக்குது, இவ்வளவுதாங்க இருக்குது, 2 விரல் அளவு. அது சவுண்ட பாத்தீங்கன்னா அப்படி அடிக்குது. விலையும் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு 800 ரூபாய் கிடைக்குது. அப்போ இது ஒரு மாடலை வச்சுதான் இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு மாடலே இல்லாம செய்யணும்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டம். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பானைன்னா என்னன்னே தெரியாது, நான் எங்க போய் பானையை செய்ய, இல்ல நீங்க செய்யுங்க, மண்ணை குழைங்க, இப்படி இப்படி தட்டுங்க. பானை செய்யக்கூடியவங்க என்னென்ன வேலை செய்வாங்களோ அதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான், இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. ரொம்ப சிரமப்பட்டு செய்யறாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டுபுக்கு நின்று செஞ்சிடும், உள்ள போயிடும். ஆமா, தெரியாம செஞ்சோம்னு சொன்னா பானை செய்யறதுக்காண்டி அந்த பக்குவமா என்ன செய்யணும், அந்த மண்ணை வார்த்து எடுக்கணும். வார்த்து எடுத்து அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், காய வைக்கணும். பக்குவம் இல்லாம நாம செஞ்சோம், நாம போய் ஒரு பானை செஞ்சு பார்ப்போம். நம்மளுக்கு பானைன்னா தெரியும் இன்னைக்கு, இருந்தாலும் நாம ஒரு பானை செய்வோம் சொல்லி மண்ணை குழைச்சு அப்படியே அந்த பானை மாதிரி கொஞ்சம் ஒரு உயரமா செஞ்சு பாருங்க, லவக்கு 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 உள்ளதான் போய் விழும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பக்குவம் தெரியாது. ஆனா அப்படியும் கஷ்டப்பட்டு எதுவுமே தெரியாம அந்த பானையை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, செஞ்சு முடிச்சாங்க. செஞ்சு முடிச்ச உடனே யா அல்லாஹ், நீ சொன்ன மாதிரி பானையெல்லாம் செஞ்சுட்டேன், நான் என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த பானையெல்லாம் படக்கு படக்குன்னு போட்டு உடைச்சிருங்களேன். எப்படி இருக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? யா அல்லாஹ், என்ன சொல்ற, எவ்வளவு சிரமப்பட்டு எதுவுமே தெரியாம இருந்து நான் இந்த பானையெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், படக்கு நீ உடைக்க சொல்றிய, இது நியாயமா, இது அடுக்குமா யா அல்லாஹ்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னா, எப்பா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அப்பா. இந்த மனுஷனை யாருப்பா படைச்சா? யா அல்லாஹ், நீ தான் படைச்ச. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனையும் யார் படைச்சது? அல்லாஹ் தான் படைச்சான். நம்முடைய ஆதிபிதா தந்தை ஆதம் என்று சொல்லப்படக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் படைச்சா? அல்லாஹ் படைச்சான். எப்படி படைச்சான்? மண்ணால தன் கையினால படைத்து அவர்களுக்கு உருவத்தை கொடுத்து ரூஹை கொடுத்து அவர்கள் மூலமாக நம்மை எல்லாம் பிறக்க செய்திருக்கிறான். இது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், என் கையினால படைத்த இந்த மனிதனை நீ அழிக்க சொல்லி 1 நிமிஷத்துல சொல்லிட்ட, நானும் அழிச்சு போட்டேன். அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்பா. என்னப்பா இது, நீ உருவாக்குற இந்த பானைக்கு 1 பானை 2 பானை இதை உடைக்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு சங்கடமா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பேரை நான் உருவாக்கி விட்டுருக்கிறேன், அத்தனை பேரையும் யா அல்லாஹ் நீ அழிச்சிருன்னு சொன்ன, நானும் அழிச்சிட்டேன். அப்ப என் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும் என்னுடைய அடியார்களை நான் அழிக்கும் பொழுது என்று அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மனிதர்கள் மீது தான் வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறான், அருளை வெளிப்படுத்தி காட்டுகிறான். இதுதான் மனிதனுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு. இந்த உலகத்துல நாம எல்லாரும் என்ன செய்யறோம், நிறைய தவறுகள் செய்யறோம். தவறுகள் செய்யாத யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிமா கஸபு மா தரக அலா வஹ்ரிஹா மின் தாபத்தின். இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்காக வேண்டி நான் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்திலே எதுவுமே மிஞ்சாது என்று
கண்மணி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஆயத் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா நம்மின் மீது எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ நாம இந்த அல்லாஹ்வுடைய இந்த கருணையை இந்த கிருபையை புரிந்து அவனுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக நாம் வாழ வேண்டும். அவன் சொல்லக்கூடிய வழிமுறைகளின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து எல்லா மக்களும் இன்புற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நமக்கும் எல்லா மக்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.